உலகளாவிய மோதல்களால் மலேசியாவில் எரிபொருள் விலை உயர்வு. நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி வரும் ஆகஸ்ட் 20 முதல் 26 வரையிலான வாரத்தில் நாட்டின் எரிபொருள் விலைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அனைத்துலக அளவில் நிலவி வரும் அரசியல் விநியோக சிக்கல்களால் இந்த விலை மாற்றம் தவிர்க்க முடியாததாகியுள்ளதாக அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி மானிய சலுகை இல்லாத ரான் 97 பெட்ரோல் விலை 10 சென்ட் அதிகரித்து 4 ரிங்கிட் 25 சென்னாகவும், ரான் 95 பெட்ரோல் விலை 15 சென்ட் உயர்ந்து 3 ரிங்கிட் 77 சென்னாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் மானியமில்லா டீசல் விலை 20 சென்ட் உயர்த்தப்பட்டு 4 ரிங்கிட் 67 சென்ட் என்ற விலையில் விற்பனை செய்யப்படவுள்ளது. இருப்பினும் சாமானிய மக்களையும் தகுதியான பயனர்களையும் பாதுகாக்கும் நோக்கில் பூடி மடானி, SKPS, SKDS போன்ற சிறப்பு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் மானிய விலை எரிபொருட்களின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதன்படி ரான் 95 பெட்ரோல் விலை 1 ரிங்கிட் 99 சென்ட் விலையிலும், டீசல் 2 ரிங்கிட் 10 சென்ட் முதல் 2 ரிங்கிட் 15 சென்ட் வரையான விலையிலும் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், யுக்ரைன் நாடுகளுக்கு இடையேயான தொடர் மோதல்களால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள கடுமையான தடைகளே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று நிதி அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இந்த செய்தியை பெருமையுடன் வழங்குவது தரமும் சுவையும் நிறைந்த மை மாமாஸ் பப்படம்ஸ்.